வரக்கூடிய மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த மண்ணினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் MC சம்பத் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய கிளை பகுதி ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோளோடு தோள் நின்று துணை நிற்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளை சார்ந்த பிரமுகர்களுக்கும் என் கடலோர மக்களுடைய கிராம நிர்வாகிகளுக்கும் வாக்காளர்களில் அடித்தளமாக தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளர்களில் அதிகபட்சமாக இருந்து தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இளைஞர் பெருங்கூட்டத்திற்கும் எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் நாங்கள் பேசுவதை அப்படியே குறிப்பெடுத்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு கொடுக்க இருக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர்களுக்கும் இந்த மண்ணினுடைய 2026 தோல்வியை சந்திக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி துவங்குகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 கடலூர் சட்டமன்ற தேர்தல் ஒரு மாபெரும் மாற்றத்தை அடித்தளமாக கொண்ட தேர்தல். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கடலோர மக்களை எவ்வளவு கேவலமாக நடத்தி இருக்கிறாங்க என்பதற்கு பதில் சொல்கின்ற விதமாக அவர்களை பரிதவித்து ஓட வைக்கின்ற விதமாக இந்த தேர்தல் களம் அமைய வேண்டும் என்றுதான் இந்த இடத்தில் வந்து நான் நின்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கடலோர மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட வழங்கலைங்க. ஒரு வாய்ப்பு கூட. கடலோர மாவட்டங்கள் 15 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. இந்த பக்கம் திருவள்ளூர் தொடங்கி அந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய 15 கடலோர மாவட்டத்தில் ஒரு தொகுதியை கூட கடலோர மக்களுக்கு மீனவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. போன முறையே நாங்க என்ன நினைச்சோம், மரியாதைக்குரிய திருவொற்றியூருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் சங்கர் அவர்கள் வெற்றி பெற்று இருந்தார். அவர் இருந்த போதிலும் கூட மீன்வளத்துறை அமைச்சர் என்ற பதவி வேறொருவருக்கு வழங்கப்பட்டது. அவருக்கு என்ன தெரியும்? கிழக்கு தெரியுமா, தெற்கு தெரியுமா, மேற்கு தெரியுமா, வடக்கு தெரியுமா, வாடகாத்து தெரியுமா, கோடகாத்து தெரியுமா, கொண்டகாத்து தெரியுமா, மானவள தெரியுமா, சலங்காவள தெரியுமா, ஒண்டவள தெரியுமா, மத்தியவள தெரியுமா, கவலாவள தெரியுமா, நன்றாவள தெரியுமா, கவலாவள தெரியுமா, என்ன வலை தெரியும்? ஒண்ணு நம்ம ஒரு கூடையில மீனை வச்சு இதுல 10 மீன் இருக்கு, இதை பிரிச்சு கொடுங்கன்னா பிரிச்சு கொடுக்கவா தெரியுமா? அவரை கொண்டு வந்து மீன்வளத்துறை அமைச்சரா வச்சாங்க. அந்த நேரத்துல தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகளில் புயல் வந்த போது அவர் ஆத்துல இறங்க மாட்டேன்ட்டார். ரொம்ப இல்ல, முட்டிக்காத அளவுக்கு தான் தண்ணி, இறங்க மாட்டேன்ட்டார். நம்ம ஊர்ல பெரிய மீன் மாட்டிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பனவை, இந்த சுறா, பெரிய சுறா, பனவை, வேடை, இந்த மாதிரி மீன் மாட்டிச்சுன்னா நம்ம ஆளுங்க காவிட்டு வருவாங்க தோல்ல வச்சு. அந்த மாதிரி அவரை காவிட்டு தான் போனாங்க. ஏன்னா தண்ணியில இறங்க மாட்டேன்ட்டார். தண்ணியை கண்டா பயன்ட்டார். பயான் சொன்ன ஒருத்தரை மீன்வளத்துறை அமைச்சரா வச்சு நமக்கு ஒரு சமூக அநீதியை விளைவித்தது, கடலோர மக்களுக்கான துரோகத்தை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இந்த முறையாவது ஒருத்தருக்காவது வாய்ப்பு தருவாங்க. ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒருவேளை சரி வெற்றி பெற்று வந்துட்டாங்க அப்படின்னா மீன்வளத்துறை அமைச்சர் பதவி யாருக்கு கொடுப்பாங்கன்ற கேள்வி இருந்ததா இல்லையா? நானே நேர்ல சந்திச்சு அமைச்சர் தலைமை செயலகத்துக்கு போய் நேர்ல சந்திச்சு மனு கொடுத்தேன். கடலோர மக்கள் எங்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு. இதே பக்கத்துல இருக்கிற குறிஞ்சிப்பாடி தொகுதியில ஒரு கடலோடிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, திருவொற்றியூர்ல நிக்கிறாங்க, ராயபுரத்துல நிக்கிறாங்க. 5 இடங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடலோர மக்களுக்கு வழங்கி இருக்கு. நமக்கான பிரதிநிதித்துவம் இதை பேசி ஐயா அவர்கள் ஒத்துக்கொண்ட பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சேன். உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும், உங்களுக்கான சரியான அங்கீகாரம் பங்கேற்பு வழங்கப்படும் என்றெல்லாம் சொன்னாங்க. உண்மையில் சொல்ல போனா திமுக அவ்வளவு பெரிய துரோக செயலை செஞ்சுட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வர்றாங்க. அதுவும் பாருங்க, காங்கிரஸ் கட்சி இங்க நிக்குது, நம் இனத்தை கொன்றடித்த காங்கிரஸ் கட்சி இங்க நிக்குது. அடித்து ஓட ஓட விரட்டணும் நாம. அலியா இவங்களுக்கு வந்த கேட்பாரு, என்னத்தை சொல்றதுன்னே தெரியல. 27 செட்டு கொடுத்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு. இந்த அப்பிட வீட்டுல 10 பேர் கையெழுத்து போடணும் பாருங்க. அதுக்கு ஆள் இல்லாத கட்சி காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இன்னைக்கு சுத்தமா ஒண்ணுமே இல்ல.
தொடர்ச்சி தூர எறியப்படுகிற ஒரு கட்சிக்கு 27 இடம். ஏன் வேற வழி கிடையாது திமுகவுக்கு. ஊர்ல நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆட தெரியாது சிலுக்கு காலில் சுழுக்குன்னாலான்ட்டு, அந்த மாதிரி ஒண்ணுமே ஒரு கட்சியை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு அதுக்கு ஒரு சீட்டு. அதுல பொறுமை பாருங்க, காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திட்ட போய் ஒரு கடிதம் கொடுத்துருக்கு. என்ன கடிதம் கேட்டீங்கன்னா, தேர்தலை நேர்மையா நடத்துங்க அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் நாள் தள்ளி போடுங்க தேர்தலுக்கு. எதுக்குங்க? வேட்பாளரே இல்லைங்க, தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இப்பதான். அதுல சிக்கிட்டாரு நம்ம அண்ணன், வேற வழி இல்லாம சிக்கியிருக்காரு. இவர் முதல்ல நம்ம அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுடைய கட்சியில் தான் இருந்தார். அதுலயே இருந்திருக்கலாம்ல, மரியாதையாவது இருந்திருக்கும்ல. இப்ப காங்கிரஸ்ல போய் போட்டிட்டு இந்த மண்ணுக்கு அந்த மனிதர் செய்தது என்ன? இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக நின்றது என்ன? பேசியது என்ன? போராடியது என்ன? இன்றைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இந்த தடைக்கால நிவாரணம் 8000 இருந்து 12000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிப்பு இருந்தாங்க. அறிவிப்பு வந்த பிறகுதான் நான் போய் ஐயாவை பாக்குறேன். ஐயா இது என்ன கணக்கு ஐயா? இது 12000ங்கிறது எங்களுக்கு சட்டப்படி பார்த்தா 24000 வரணுங்கய்யா அப்படின்னு சொல்றேன். நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் சும்மா இந்த கட்சியில சேர்ந்துட்டேன்றதுக்காக பேசல. என்கிட்ட உட்கார்ந்து இந்த தேர்தல் நேர அறிவறி சீட்டுக்கு ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர்கள், எல்லாரும் வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. என்கிட்ட 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினார். இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலும் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறார். அப்ப நான் சொல்றேன், எங்களுக்கு சட்டப்படி இவ்வளவு வரணும். நான் முதல்ல அறிவிப்பு விட்டுட்டோமா? இந்த தகவல் எனக்கு முறைப்படி சொல்லப்படல. இப்பதான் நீங்க சொல்றீங்க வருங்காலத்தில் முழுமையாக அது பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும், அதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன் என்று பேசுறான். எல்லாவற்றையும் தாண்டி எது ஜனநாயகம் என்பதை பார்க்கணும். தாத்தாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு அடுத்த பேரன், பேரனுக்கு பிறகு அடுத்த கொள்ளு பேரன் நாட்டை நிர்வகிப்பதற்கு பேர் அரசாங்கமா? மாறாக ஒரு அடிப்படையான ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்து ஒரு கிளை செயலாளராக இருந்து, பகுதி செயலாளராக இருந்து, தொகுதி செயலாளர் மாறி, ஒன்றியமா மாறி, அதுக்கு அடுத்த படிநிலை கொண்டு இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் அதற்கு பேர் தான் ஜனநாயகம். அந்த அடிப்படை ஜனநாயகம் கொஞ்சமாவது திமுக இருக்கா? பெண்களை எப்படி நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, மனசாட்சியோடு சொல்லுங்க, யாராவது கூகுள்ல லோன் எடுக்காம இருக்கீங்களா? லோனு வாரத்துல 7 நாள் தான், நம்மளால 9 குழுல லோன் எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன மாதிரியான சூழல்? கடலோரம் இருக்குங்க, நிலம் இருக்கு, வளம் இருக்கு, மிகப்பெரிய பொருளாதாரத்தை குவிக்கக்கூடிய மீன் வளம் இருக்கு. இதை வச்சு ஒரு மதிப்பு கூட்டு பொருள் தொழிற்சாலை உருவாக்கி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கு எந்த கட்சி இது வரைக்கும் நீங்க பேசிருக்கு? இதுவரைக்கும் திமுக பேசிருக்கா? காங்கிரஸ் பேசிருக்கா? அதுக்கான ஒரு நலத்திட்டத்தையாவது இந்த தேர்தல் அறிக்கையா சொல்லியிருக்காங்களா? ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதிப்பு கூட்டு பொருள் தொழிற்சாலையை கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில், குறிப்பாக துறைமுகம் சார்ந்த பகுதிகளில் உருவாக்கி கொடுக்கும் என்ற பேரறிவிப்பை செய்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஹார்பர் இருக்கு. அந்த ஹார்பர் பேஸ்டு ஒரு ஐஸ் ஃபேக்டரி, இல்லைன்னா மீனை பதப்படுத்தி வைக்கக்கூடிய கிடங்கு, அதாவது பாதுகாத்து வைக்கக்கூடிய கிடங்குகள் இல்ல. எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சரி செய்வது கொடுப்பதற்கு ஒரு இடத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் பேசல. அந்த மரியாதைக்குரிய சம்பத் அவர்கள் நிறைய திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் நானே அண்ணன் ஒப்புதல் கேட்டுப்பேன். அண்ணே இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு, எங்களுக்கு கட்டாயம் நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு. அப்படின்னு செஞ்சு கொடுக்கலன்னா நான் வந்து இங்க நிற்பேன், எங்க அண்ணன் சண்டை போடுவேன். என்னால கேட்டு வாங்கி பெற முடியும் என்பதையோடு மட்டுமல்லாம நமக்கான பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வரக்கூடிய தேர்தல் மாறி மாறி நம்ம உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இதோட 7வது முறையா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றாரு ஐயா சார். 6 முறை என்னங்க பண்ணீங்க? 6 முறை என்ன பண்ணீங்க? இப்ப சொல்றாரு திராவிட மாடல் பார்த்திருப்பீங்க, ஆனா இப்ப நாங்க 2.0 கொண்டு வரோன்ற மாடலே எங்களுக்கு சைக்கிள் மாடலே. ஒரு விளாத்திக்குளத்துல ஒரு புள்ள, ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, இங்க இருந்து கழிவறைக்கு தானே போயிருக்காங்க. திரும்பி வரும்போது அந்த புள்ள பணமே வரல. அந்த அளவிற்கு இங்க அவ்வளவு பாலியல் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. நான் என்ன சொல்றேன், பாலியல் குற்றம் நடந்துருச்சு. எல்லா காலகட்டத்திலும் சில குற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் தண்டனையாவது கொடுக்கணுமா இல்லையா? அந்த வழக்கை எடுத்து நடத்தவாது விடணுமா இல்லையா? காவல்துறையில போய் புகார் கொடுக்குறாங்க அவங்க அம்மா பெற்றோர், உங்க பொண்ணு யாரு கூட போய் பேசிட்டு இருக்கோம் பாருங்கன்னு இருக்காங்க காவல்துறை. எங்க இருந்து வருகிறது இந்த தைரியம்? எங்க இருந்து வருதுமா? அமைச்சர் பொன்முடி கொடுத்த தைரியம் இதெல்லாம். ஏன் பெண்களுக்கு பேருந்துல இலவசம் சொல்லிட்டு ஓசி பஸ்ல போறீங்கிறாரு. யார் ஓசி? ஓசி அது பஸ் ஓசி பஸ்ஸா இல்ல இவர் ஓசியா? இவர் போற வண்டி ஓசி, இவருக்கு கொடுக்கிற பிஏ ஓசி, இவருக்கு கொடுக்கிற சம்பளம் ஓசி, இந்த மொத்த ஓசியும் சேர்ந்து நம்மள ஓசி என்றால் யார் இது? இந்த அதிகார திமிரை கொடுத்தது. ஒரு இடத்துல பெண்கள் எல்லாம் கூடி கேட்கிறாங்க,
ஐயா மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவீங்களா? என்னங்க சொல்லணும்? படிப்படியா நான் குறைச்சிருவேன், ஒரே நாள்ல இழுத்து மூட முடியாது, குறைச்சிருவேன் என்று சொல்லணுமா இல்லையா? 2016 எங்க தாத்தா கூட தான் அவங்கள்ட்ட அப்படி சொல்லி ஓட்டு கேட்டாரு. ஓட்டா போட்டீங்க, எங்களை தோக்கடிச்சிங்கல்ல அப்படின்னு அவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு. நான் நடத்துவேன் என்று போன்ற ஒரு சொல்ல பேசும்போது நாம எப்படி கடந்து போக முடியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மக்களுக்கான பிரச்சனையை 10 நிமிஷம் பேச சொல்லிட்டு ஓட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல தெரியாது, அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வச்சிருக்காங்க. இல்ல கொடுமை என்னன்னு கேளுங்க. சரி புதுசா வர்றாங்க, ஏதாவது பண்ணு, நம்ம எதுவும் அவங்கள பேச வேண்டாம், அப்படி கடந்து போவோம்னு பார்த்தா ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ண போனாங்க. வேட்புமனு போய் என்னென்ன எடுத்துட்டு போவீங்க? என்ன எடுத்துட்டு போவீங்க? வேட்புமனு தாக்கலுக்கு வேட்புமனு எடுத்துட்டு போவீங்கல்ல, அந்த அம்மா சும்மாவே போகுதுங்க. அங்க ஆபீசர் கூப்பிட்டு கேட்கிறா, அம்மா எதுக்கு வந்துருக்கீங்க? வேட்புமனு கொடுங்க. இந்த ஒரு படத்துல சொல்லுவார்ல, வாழை வீட்டிலேயே வைத்து விட்டேன் பண்ணா, அது மாதிரி வேட்புமனு வீட்டிலேயே வைத்து விட்டேன் பண்ணா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த வேட்பாளர் வெற்றி பெற்று அங்க போய் என்னங்க பண்ணுவாங்க? விசில் மட்டும் தாங்க ஊதுவாங்க, நம்ம வாழ்க்கையும் சேர்த்து ஊதிட்டு போயிடுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க பிரச்சனையை பத்தி அணுக முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஆபீஸ் போனா பார்க்கலாமுங்க, அவர் வீட்டுக்கு போனா பார்க்கலாமுங்க, அப்படின்னா பார்க்க முடியுமா என்றாவது யோசிக்கணும்ல. அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள பார்க்க முடியும், பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு. அதனால தயவு செய்து சிந்தித்து இளைய தலைமுறை பிள்ளைங்க அவர் வரட்டுங்க, அவர் வரட்டும், நிக்கட்டும், அரசியலை பண்படுத்தும், அரசியலை தெரிந்து கொள்ளட்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை வரிகளை புரிந்து கொள்ளட்டும். அதுக்கு பிறகு நம்ம வாக்கு செலுத்துவோம். அவருக்கு ஏதாவது நோக்கம் இருக்கட்டும், அந்த நோக்கம் நமக்கானதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம அவரோடு நிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா நம்ம ஓடக்கூடாது. அரசியல் அதிகாரம் நம்ம யாரை நோக்கி நம்ம எதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்ய வச்சிடும். காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தேர்ந்தெடுத்து வைக்கிற ஒரு அவல நிலைக்கு கடலூர் மக்கள் ஆளாயிட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க, ஒருபோதும் சொல்ல வச்சிடாதீங்க. நம் இனத்தை கொண்டொழித்த கட்சி காங்கிரஸ், கருவறுக்கப்பட வேண்டிய கட்சி காங்கிரஸ், இந்த நிலத்தில் ஓட ஓட விரட்டப்பட வேண்டிய கட்சி காங்கிரஸ், ஈழ நிலத்தில் லட்சக்கணக்கான உறவுகளை கொண்டொழித்து ஆயுதம் கொடுத்து நம்ம மக்களை நம்ம காசு கொண்டு அழிச்சது காங்கிரஸ். இந்த மண்ணில் கருவறுக்கப்பட வேண்டிய கட்சி. அவர்களுக்கு ஓட்டு போறது ஒண்ணுதான், நம்மளே ஒரு கத்தியை வாங்கி நம்ம பிள்ளைய நம்ம கையால குத்தி கொல்றது ஒண்ணுதான். அதை உணர்ந்து கொண்டு வாக்கு செலுத்தணும். நம்ம இலங்கை கடற்படை சும்மா அடிச்சதுன்னு நினைச்சீங்களா? யார் ராணுவத்தை வச்சு அடிச்சது தெரியுமா? இவர்கள் கொடுத்த ராணுவத்தை வச்சுதான் அடித்தது. இவர்கள் தான் நமக்கான மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சாங்க. இந்த சேது சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம் இப்ப என்னென்ன பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு பண்ண துரோகம் கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. இந்த கச்சத்தீவை தார பார்த்தது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு, இந்த காங்கிரஸ் கட்சி. இவர் ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதுதான் இவங்களுக்கு என்னென்ன போய் சொல்றாங்க, பித்தலாட்டம் பண்றாங்க, எல்லாவற்றையும் சிந்தித்து ஓட்டு போடுங்க. ஏன்னா நம்ம புதியவர்களுக்கு வாக்கு செலுத்தி ஓட்டை பிரிச்சு விட்டு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க வந்துருவாங்க. அதனால உணர்ந்து கொண்டு வாக்கு செலுத்தணும். ஒரு மாற்றத்தின் விதையா பெண்களுக்கான நிறைய பாதுகாப்பு திட்டங்கள், பெண்கள் மீதான பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் அடங்கிய சட்டம், பெண்களுக்கான பங்கேற்பு, அரசியல்ல பெண்களுக்கு 50 விழுக்காடு கொடுத்து அதிகாரத்தை நிலைநாட்டுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நீ ஊராட்சி மன்ற தலைவரா வா, நீ ஒன்றிய செயலாளரா வா, நீ வார்டு கவுன்சிலரா வா என்று ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின மதிப்புமிக்க அம்மா அவங்க. என்ன சொல்ல போனா ஒரு பெண் என்ற காரணத்துக்காக திமுக காரங்களால் இழிவுபடுத்தப்பட்டாங்க. சட்டமன்றத்தில் அவங்க சேலையை பிடிச்சு இழுத்தாங்க. வேற ஒரு பெண்ணா இருந்தா மனசு உடைஞ்சு போய் நம்ம மேல கையை வச்சுட்டாங்களே அந்த மாதிரி அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனால் அவள் சரித்திரத்தின் நியாயி, காளியினுடைய மறு அம்சம். அதனால நான் ஒதுங்கி போயிட்டா எனக்கு பின்னால் வரக்கூடிய பெண்கள் கூட்டம் ஒடுங்கிவிடும் என்ற ஒற்றை காரணத்திற்காக, பெண் என்ற காரணத்துக்காக நான் நிராகரிக்கப்பட்டேன் அல்லவா, அந்த இடத்தினுடைய தலைமை பீடத்தில் வந்து உட்கார் என்று முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து காட்டின பெருமகள் கண்ட சின்னம் தான் இரட்டையில. ஒரு மாற்றத்திற்கான பெரிய வடிவமாக, கடலோர மக்களுக்கான பெரும் வாய்ப்பாக, நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்கின்ற விதமாக கடலூர் சட்டமன்ற தொகுதியில அன்பிற்கினிய அண்ணன் நமது மூத்தவர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல செய்யணும். தமிழ்நாட்டிலேயே கடலூர் மண்ணில் தான் அதிகபட்ச வாக்கு என்று சொல்லி, இது ஒரு அமைச்சர் தொகுதி, ஒரு MLA தொகுதியாக மாத்திராதீங்க, டீகிரேட் ஆயிடும், கீழே போயிடும். ஒரு அமைச்சர் தொகுதியாக மீண்டும் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா இவங்க நம்மளை தூக்கி தூர எறிஞ்சாங்க. அதிகாரத்தினுடைய
ஒரு விழுக்காட்டை கூட தொடவிட கூடாது என்று நினைத்த கட்சிகளை ஓரங்கட்டுவது நமக்கு கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பு. எல்லா இடத்துலயும் நிறைய மீனவ அமைப்புகள்லாம் போஸ்டர் அடிச்ச ஒட்டாங்க. நமக்கு வாய்ப்பு கொடுக்காத திமுக தூக்கி எறியப்படணும். சின்ன பிள்ளையெல்லாம் சொல்லுது ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு. சின்ன பிள்ளையெல்லாம் சொல்லுது. இன்ஸ்டாகிராம திறந்தாலே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த தீய சக்திகள் ஓட ஓட விரட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு புரட்சி தமிழன், ஒரு விவசாய பெருங்குடி மகன், ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த பெருமகன். எல்லாரும் நினைச்சாங்க இவருக்கு என்னங்க தெரியும், இவர் வந்து என்ன நாட்டு நடப்பு பண்ணிட போறாரு, ஒரு நாத்து நட்டவர் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 4 ஆண்டு கால ஆட்சி, 2 ஆண்டு காலம் கொரோனா, பாக்கி 2 ஆண்டு காலம் இருந்தது. அந்த 2 ஆண்டு காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமகன், 65க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தார், 4 சட்ட கல்லூரிகளை கொண்டு வந்தார், 4 வேளாண் கல்லூரிகளை கொண்டு வந்தார். ஆனால் கிடைத்த 5 ஆண்டு காலத்தை முழுமையாக ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் 10,000 பள்ளிக்கூடங்களை மூடியது. யார் உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்க. அவங்க நிறைய வருவாங்க, டிசைனா போய் சொல்லுவாங்க. பொய் சொல்றதுக்கு PhD கொடுக்கணும்னா திமுக காரங்க தான் கொடுக்கணும், காங்கிரஸ் காரங்க தான் கொடுக்கணும். அதுலயும் குறிப்பா காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமே உடன்பாடு 8 இருந்துச்சு. ஏன்னு கேளுங்க, நடுவுல நின்னாங்க காங்கிரஸ், இங்க ஒரு டீல் பேசினாங்க திமுக, இங்க ஒரு டீல் பேசினாங்க டிவி கேட்ட, இந்த வராத கட்சிட்டு போய் டிவி கேட்ட டீல் பேசினாங்க. நீங்க இங்க கொடுக்கலன்னா நான் இங்க போயிடுவேன். அதனால நடுவுல நம்ம ஊர்ல கயிறு இழுக்கிற போட்டி வைப்பாங்கல்ல, இந்த பக்கம் இருந்துட்டு இவங்க எடுக்கிறாங்க 21 அவங்க 22 அப்புறம் ஏலம் ஒரு வழியா 27 வந்து முடிஞ்சது. பிளஸ் 1 வேற கொடுமையில நானே நினைச்சுக்கிட்டேன். எங்க அண்ணன் உண்மையில சொல்ல போனா எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு கொடுக்கலாயா 20 சீட்டு. ஏன்னா விசிகா இல்லைன்னா திமுகவே இல்ல. உண்மையை சொல்லணும்னா அந்த மக்களை அவ்வளவு மோசமாக நீங்க சிந்திச்சு பாருங்க. எங்க அண்ணன் எல்லாம் என்னைக்கே திமுக தூக்கி எரிஞ்சிருக்கணும். ஏன் ஆதி திராவிட நலத்துறையை தவிர வேற எந்த அமைச்சரவையாவது ஆதி தமிழ் குடி மக்களை வச்சதா வரலாறு உண்டா? இவங்க பேசுறாங்க சமூக நீதி. நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டார் என்று வன்னியரசே சொன்னார். கருணாநிதி கேட்டார். இவங்க சமூக நீதி பேசுறாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சபாநாயகராக்கி அலங்கரித்தார் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். யாருக்கானவர்கள் இவங்க பார்க்கணும். இவங்க சும்மா பேசுவாங்க பெண்ணியம், பெண் உரிமை தானே, பெண்ணியம் தானே. உங்க தங்கச்சி தானங்க, அவங்கள தலைவர் பதவியில் உட்கார வைங்க பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெண் தலைமையில் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்த கட்சி. உண்மையில் சொல்ல போனா திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய வலு பெற்றவராக சத்யவாணி முத்து என்ற ஒரு பெண்மணி தான் இருந்தார். அவரை ஓரங்கட்டினார் கருணாநிதி. நம்மவே இல்லையா? இவர்கள் பெண்ணியமும் பேச மாட்டாங்க, சமூக நீதியும் பேச மாட்டாங்க. சும்மா காலத்தை கடத்தி கொண்டு நம்மளுடைய வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு. இந்த பக்கத்துல ஜெகத் ரட்சகன் ஒரு அமைச்சர் இருக்காரு, தெரியல உங்களுக்கு? அவர்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தோம்னா தமிழ்நாட்டோட மொத்த கடனையே அடைச்சிடலாம். அவர் ஒரு ஆள்கிட்ட உள்ள காசு. இவர்கள் வந்து அதுலயும் குறிப்பா எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொத்து கணக்கு காட்டியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில். என்னதான் சொல்லியிருக்காரு? எங்க அண்ணன் வந்து என்ன இருக்காத காமிச்சிருக்காங்க, அவரும் சொத்து கணக்கு காமிச்சிருக்காரு. முன்னாள் வந்து மேயர், முன்னாள் துணை முதலமைச்சர், கடந்த 5 ஆண்டுகளாக முன்னாள் முதலமைச்சர், மொத்தமாக அவர் 3 கோடி தான் இருக்கான் அவர்கிட்ட. அதுல கொடுமை என்னன்னு கேளுங்க, பெருங்கொடுமை. அவர்கிட்ட சொந்தமா கார் இல்லையா பெரியம்மா, சொந்தமா கார் கிடையாதான். எனக்கு தெரிஞ்சு எல்லா கார் கம்பெனிலையும் 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் கொடுத்தா டியூல ஒரு கார் கொடுக்குறாங்க. நான் எல்லா தொகுதியிலையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது மாதிரி எங்க அண்ணன் சம்பத் அவர்கள்ட்டையும் சொல்றேன், அண்ணன் நம்ம ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்த உடனே முதல் வேலையா பச்சை கிளிக்கு ஒரு காரு நம்ம வாங்கி கொடுக்குறோம்ல, நம்ம சொந்த செலவுல. கார் இல்லையாங்க முதலமைச்சர்கிட்ட காரு. 2 கேசின் கேண்டு இருக்கு பாருங்க, கேசின் கேண்டு. அந்த கேசின் கேண்டு கையில வெறும் 10,000 ரூபாய் தான் வச்சிருக்காரு அவங்க. அதை விட கொடுமை, ஒரு பேங்க்ல 40,000 ரூபாய் தான் இருக்கா. நம்ம ஆளுக்கு 5-10 சேர்த்து போட்டு ஒரு 1 லட்சம் ரூபாயாவது அக்கௌண்ட்ல போடுவோம். என்ன மாதம் பெண்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்த கட்சி. எங்க இருந்து கொடுத்தீங்க? உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தீங்களா? உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தீங்களான்ற. இப்ப இடையில இந்த திருட்டு ரயில் பிரச்சனை பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு தெரியாத கதை ஒண்ணு சொல்லட்டுமா? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே தெரியாத கதை சொல்லட்டுமா? அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாத கதை ஒண்ணு சொல்லட்டுமா? அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாத கதை ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க தாத்தா நாகப்பட்டினம் ஒரு சோடா கம்பெனியில வேலை பார்த்தார்.
மொத்த சம்பளமே 60 பைசா மாத சம்பளம். ஆனால் அந்த சோடா கம்பெனியிலிருந்து உங்கள் தாத்தா வேலையை விட்டு நின்றதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? கடையில் இருந்த 2 ரூபாயை திருடி விட்டு பக்கத்தில் இருந்தவர் மேல் பழியை போட்டுவிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போய்விட்டீர்கள். அங்கு இருந்த இன்னொருத்தர் அதை கண்டுபிடித்து உங்களை ஒப்படைத்ததன் அடிப்படையில் அந்த 2 ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டு வேலையை விட்டு போனவர் தான் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். முதல் திருட்டே சோடா கடையில் ஆரம்பிச்சது, சோடா கம்பெனியில் ஆரம்பிச்சது உங்களுக்கு. இதுல திருட்டு ரயில்னு சொல்லிவிட்டாங்களா? ரயில் திருட்டு ரயில் இல்ல, இந்த ஆள் திருட்டுதனமா ஏறி வந்திருக்காரு. உண்மையிலேயே அந்த டிடிஆர் மட்டும் கையில கிடைச்சிருந்தாரு வச்சுங்களேன், அவர் மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சானா தமிழ்நாடு இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க. இல்ல கௌரவம் கீழே போயிடுச்சான். எங்க அப்பாவை திருட்டு, உங்க அப்பா சோடா கம்பெனில திருடுனவர். இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னு கேளுங்க. இதை ஏன்ட்ட சொன்னவர் யார் தெரியுமா? வேற ஒருத்தர் மேல பழிய போட்டு மாட்டி விட்டீங்களே, உங்க தாத்தாவோட உங்க அப்பாவோட கொலி, அவரே தான் சொன்னார். நேரடியாக சொன்னார், என்னிடமே சொன்னார். வாழும் சாட்சியாக 2 பேர் இருக்கிறோம், நீங்க மறுக்கவே முடியாது. எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தை பொய்யை கட்டவிழ்த்து விட்டு இந்த மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்கி திராவிட மாடல் 2.0 அப்புறம் 3.0 ஒரு படம் வந்துட கூட அந்த பேர் எடுத்து வச்சுப்பாங்க பின்னாடி. அதனால ஒரு மாற்றத்திற்கு வந்த அடிப்படை மக்களாக நமக்கான அரசியல் வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய, கடலோர மக்களுக்கான பங்கேற்பை உறுதி செய்திருக்கக்கூடிய, எம் இனத்தினுடைய பிரச்சனைகளை உடனடியாக சொல்லி கடத்தி தலைவர்களிடமே உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்கின்ற விதமாக வரக்கூடிய தேர்தலில் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எங்கள் அன்பு அண்ணன் MC சம்பத் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. அடிப்படை மக்களுக்கான ஆதாரமாக இருந்து பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் வந்து தகுதி தராதரம் அதெல்லாம் இல்லைங்க. தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய தகுதி தராதரத்தை தீர்மானிக்கின்ற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த தகுதி தராதரமும் கிடையாது என்பதோடு அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். பேருந்துல பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க நம்மள. அது போன்று இல்லாம என்னுடைய உரிமை என்று சொல்லும் அளவிற்கு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் போன்று ஆண்களுக்கும் இலவசம் என்பதோடு எளிய மக்களாக இருக்கக்கூடிய நம்மால் அதிகப்படியான பொருளாதாரத்தை செலவிட முடியல என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும் என்பதோடு சொல்லி, வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தால் நீங்க ஒரு ஸ்கூட்டி வாங்க போறீங்க அப்படின்னா 25000 ரூபாய் ஸ்கூட்டி வாங்குவதற்கு பணம் வழங்கப்படும் என்று சொல்லி, படித்த இளைஞர்கள், வேலை வாய்ப்பை தேடுகின்ற இளைஞர்கள், ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கக்கூடிய இளைஞர் நீங்க ஒரு ஆட்டோ வாங்க வேண்டும் என்றால் 75000 ரூபாய் அந்த ஆட்டோ வாங்குவதற்கான மானியத்தை வழங்குகிறார்கள். ஒரு 10 பெண்கள் 20 பெண்கள் ஒன்னா சேர்ந்து நாங்க ஒரு தொழில் செய்ய போறோம், எங்களுக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னா அந்த குழு கடன்கள்லாம் அடைச்சிட்டு இந்த தொழிலை நாங்க செய்யறோம் அப்படின்னா அதுக்கான மானிய கடன் உதவிகள் செய்து கொடுக்கப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை விவசாய பெருங்குடி மக்களுக்கு தனியாக, மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு எல்லோருக்குமான தனித்தனியான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் ஒன்று கூடி ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை கடமையாக ஒரு ஜனநாயக நாயகனாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்க இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை கடலூர் மண் வென்றதாக சரித்திரம் அமையட்டும். நன்றி, வணக்கம்.